Friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பத்தி பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோஸ் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா நம்மளோட PF அக்கவுண்ட்ல வந்துட்டு ஒரு ஐடில இருந்து ஒரு மெம்பர் ஐடில இருந்து இன்னொரு மெம்பர் ஐடிக்கு அமௌண்ட்டை வந்து எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்றது அப்படினு ஆல்ரெடி நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். இதுல வந்து பாத்தீங்க அப்படினா நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதாவது என்னோட அமௌண்ட்டை வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன், அது ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருச்சா இல்லையா அப்படிங்கறத நான் வந்து எப்படி தெரிஞ்சுக்கிறது, அதை வந்து நம்மளால தெரிஞ்சிக்க முடியுமா முடியாதா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இன்னும் ஒரு சிலர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருச்சு, எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எம்ப்ளாயர் ஷேர் மட்டும் தான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு, பென்ஷன் அமௌண்ட் வந்து எனக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகல, அப்படியே தான் இருக்குது. இதை வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு தனியா இதுவும் நான் ரிக்வெஸ்ட் கொடுக்கணுமா இல்ல தனியா கிளைம் பண்ணணுமா, இதை நான் என்ன பண்றது அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. இதை பத்தின ஃபுல் டீடைல தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோவை கண்டினியூஸா பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்மளோட PF அமௌண்ட் வந்து ஒரு மெம்பர் ஐடியில இருந்து இன்னொரு மெம்பர் ஐடிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சா இல்லையாங்கிறத ஃபர்ஸ்ட் எப்படி செக் பண்றது அப்படின்னு நான் உங்களுக்கு வந்து டெமோவாவே காட்டுறேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டிரான்ஸ்ஃபர் யாரெல்லாம் பண்றது அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கோங்க. அதாவது ஒரு UAN வந்து 2 கம்பெனி இல்ல 3 கம்பெனில வந்து கொடுத்து நீங்க வேலை செஞ்சிருக்கீங்க அப்படின்னா அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டிரான்ஸ்ஃபர் வந்து நீங்க பண்ணிக்கோங்க. அதாவது உங்களுக்கு கிளைம் பண்ணும்போது லாஸ்டா நீங்க எந்த கம்பெனி ஒர்க் பண்றீங்களோ அதுதான் வந்து டிஃபால்ட்டா இருக்கும். மற்ற கம்பெனி மெம்பர் ஐடி எதுவுமே வந்து உங்களுக்கு சேஞ்சஸ் பண்ற ஆப்ஷன் எதுவுமே இருக்காது. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணணும்னா அந்த 2 மெம்பர் ஐடி அமௌண்ட்டையும் டிஃபால்ட்டா, அதாவது லாஸ்டா எந்த கம்பெனி ஒர்க் பண்ணிருக்கீங்களோ அந்த கம்பெனி ஐடி தான் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுதுன்னா அந்த மெம்பர் ஐடிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிருங்க. இப்படி நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த மெம்பர் ஐடியை மட்டும் தான் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அந்த மெம்பர் ஐடியை வந்து நீங்க கிளைம் கொடுத்தீங்க அப்படின்னா அதுல இருக்கிற அமௌண்ட் வந்து கிளைம் பண்ணி எடுத்துக்க முடியும். மற்ற எந்த மெம்பர் ஐடியா இருந்தாலும் அந்த மெம்பர் ஐடிக்கு நீங்க வந்து மூவ் பண்ணிருக்கணும். மூவ் பண்ணா மட்டும் தான் நீங்க கிளைம் பண்ண முடியும். இதுதான் அதோட ப்ரொசீஜர். இன்னும் ஒரு சிலர் வந்து தனித்தனி UAN வச்சிருக்காங்க. தனித்தனி UAN இருந்தது அப்படின்னா ரெண்டையும் தனித்தனியா கிளைம் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா ரெண்டுக்குமே தனித்தனியா நீங்க வந்து ஆதார் கார்டு எல்லாமே நீங்க வந்து அப்டேட் பண்ணிருக்கணும். ஆதார் கார்டு அப்டேட் பண்ணிட்டு டிரான்ஸ்ஃபர் கொடுத்தீங்க அப்படின்னா தான் வந்து டிரான்ஸ்ஃபரே ஆகும். நிறைய பேருக்கு அது வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகல. ஸோ அப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகாதவங்க தனித்தனியா கிளைம் பண்ண ட்ரை பண்ணுங்க. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட டிரான்ஸ்ஃபர் அமௌண்ட் வந்து நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆச்சா இல்லையா அப்படிங்கிறத எப்படி செக் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களோட ப்ரௌசரை ஓபன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசரை ஓபன் பண்ணிட்டு அதுல வந்து EPFO அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்க. இதுல சர்ச் பண்ணா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் வெப்சைட் வரும். அதாவது எம்ப்ளாயி ப்ரொவைட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு உங்களுக்கு வெப்சைட் வரும். ஃபர்ஸ்ட் வெப்சைட்டை இந்த வெப்சைட்டை வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி தான் வந்து வெப்சைட் வந்து ஓபன் ஆகும். இந்த வெப்சைட்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து பாஸ்புக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த பாஸ்புக்கை வந்து நீங்க கிளிக் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட ஐடி வந்து லாகின் பண்றதுக்கான பேஜ் வந்து ஓபன் ஆகும். இந்த பேஜ்ல என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட UAN நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க, உங்களோட பாஸ்வேர்டை என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதுல இருக்க கேப்சா கோடை வந்து இதுல என்டர் பண்ணி உங்களோட மெம்பர் ஐடியை வந்து லாகின் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து என்னோட மெம்பர் ஐடியை வந்துட்டு லாகின் பண்ணியிருக்கேன். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து 3 மெம்பர் ஐடி வந்து டிஸ்பிளே ஆகுது. இது மாதிரி தான் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். நீங்க எந்த மெம்பர் ஐடியை வந்து கிளிக் பண்றீங்களோ அந்த மெம்பர் ஐடியோட பேலன்ஸ் வந்து இதுல வந்து டிஸ்பிளே ஆகும். உங்களுக்கு பாஸ்புக்கா வந்து வியூ ஆகும். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் லாஸ்டா ஒர்க் பண்ண கம்பெனி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மெம்பர் ஐடி தான். அதாவது இந்த சென்டர்ல இருக்கிற 571 அப்படிங்கிற இந்த மெம்பர் ஐடியில தான் நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து இந்த மெம்பர் ஐடி தான் வந்து டிஃபால்ட்டா இருக்குது. நான் வந்து கிளைம் பண்ணா இந்த மெம்பர் ஐடியில உள்ள அமௌண்ட்டை மட்டும் தான் நான் கிளைம் பண்ண முடியும். நான் வந்து ஆல்ரெடி வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ற வீடியோ போட்டிருந்தேன். அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மெம்பர் ஐடியை தான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிருப்பேன். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் மெம்பர் ஐடியும் இந்த 3வது மெம்பர் ஐடியில உள்ள அமௌண்ட்டையும் இந்த செகண்ட் மெம்பர் ஐடிக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிருப்பேன். இப்படி நான் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 45 days ஆகுது ஆயிருக்கும். எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மெம்பர் ஐடியில உள்ள அமௌண்ட் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிருச்சு. இந்த மேல 905 அப்படிங்கிற இந்த மெம்பர் ஐடியில உள்ள அமௌண்ட் வந்து எனக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகல. இப்போ அதை வந்து நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்றேன். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க இப்படி ஒவ்வொரு மெம்பர் ஐடியா வந்து ஓபன் பண்ணி பாருங்க எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு அப்படிங்கறது வந்து உங்களுக்கு அதுலயே தெரிஞ்சுக்க முடியும். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 3வது கம்பெனியில உள்ள மெம்பர் ஐடி வந்து நான் ஓபன் பண்ணியிருக்கேன். ஓபன் பண்ணிட்டு உங்களோட பாஸ்புக்கை வியூ பண்ணி பாருங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து டிரான்ஸ்ஃபர் கொடுத்த டீடைல் வந்து இதுல வந்து நான் டிரான்ஸ்ஃபர் கொடுத்த டீடைல் வந்து உங்களுக்கு இதுல வந்து கிளைம் அப்படின்னு வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. நான் வந்து இதை வந்து கிளைம்லாம் பண்ணல, அதாவது டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். அதாவது எவ்வளவு அமௌண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 11,831 ரூபாய் எம்ப்ளாயி ஷேர் என்னோட ஷேரும் 3,618 ரூபாய் வந்து
என்னோட கம்பெனியோட ஷேரையும் நான் வந்து என்னோட அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். அது வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு அப்படிங்கிறத வந்து இதில் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுவாங்க. அதாவது கிளைம் அகைன் அப்படின்னு வந்துட்டு உங்களுக்கு இதில் டிஸ்பிளே ஆகும். இப்போ வந்து இதை வச்சு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட டிஃபால்ட் மெம்பர் ஐடி, அதாவது லாஸ்ட்டாக எந்த மெம்பர் ஐடியில் ஒர்க் பண்ணீங்களோ அந்த மெம்பர் ஐடியை ஓப்பன் பண்ணி பாருங்கள். இதுதான் நான் வந்து லாஸ்ட்டாக ஒர்க் பண்ண மெம்பர் ஐடி. இப்போ நான் வந்து இந்த மெம்பர் ஐடியை வந்து நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நீங்க ட்ரான்ஸ்ஃபர் எந்த மெம்பர் ஐடிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்களோ அந்த மெம்பர் ஐடி ஓப்பன் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற அந்த டீடைல் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது மூலமா நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி கிளைம் பண்ணிட்டேன். இப்போ அமௌண்ட் வந்து டிஸ்பிளே ஆகுது அப்படின்னா எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். அதுல வந்து பாத்தீங்கன்னா 11,831 ரூபாய் வந்து கிளைம் பண்ணதா இருந்தது. அந்த அமௌண்ட் இங்க தான் வந்திருக்க தவிர நான் வந்து கிளைம் பண்ணி எடுக்கல. நெக்ஸ்ட் வந்து எம்ப்ளாயர் ஷேர்ல வந்து 3,618 ரூபாய் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்குது. இதை வந்து நான் உங்களுக்கு இப்போ டிஸ்பிளே பண்ற பாருங்க. இதுலயே வந்து கீழே பாருங்க, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த டீடைலு. இதுலேயே வந்து உங்களுக்கு தெரியும் ட்ரான்ஸ்ஃபர் இன் அப்படின்னு போட்டு சேம் ஆஃபீஸ் ஓல்டு மெம்பர் ஐடி, இந்த ஓல்டு மெம்பர் ஐடி அதாவது 143 அப்படிங்கிற இந்த ஓல்டு மெம்பர் ஐடி வந்துட்டு 571 அப்படிங்கிற இந்த மெம்பர் ஐடிக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். அந்த அமௌண்ட் வந்து இதில் கிரெடிட் ஆயிருக்கு. அதை தான் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க பாருங்க. இதுதான் பாத்தீங்கன்னா அந்த அமௌண்ட் எம்ப்ளாயர் ஷேரும் வந்து எனக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருச்சு. இதுல ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற டீடைலும் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இது மூலமா நீங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இந்த மெம்பர் ஐடியோட டீடைல காட்டுறேன் பாருங்க. இந்த மெம்பர் ஐடி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 571 அப்படின்னு இருக்கு பாருங்க. இதுதான் அந்த டிஃபால்ட் மெம்பர் ஐடி. இந்த 143ங்கிறது வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு அப்படிங்கறத வந்து இது மூலமா நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னோட ஃபர்ஸ்ட் மெம்பர் ஐடியில உள்ள அமௌண்ட் வந்து எனக்கு இன்னும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகல. ரெண்டு மெம்பர் ஐடி அமௌண்ட்டையும் நான் ஒரே டைம்ல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்தேன். உங்களுக்கு வந்து அப்படி ரெண்டு மெம்பர் ஐடி அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகல அப்படின்னா ஒரு மெம்பர் ஐடி தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்குன்னா இந்த மெம்பர் ஐடியில உள்ள அமௌண்ட்டை வந்து நீங்க கிளைம் பண்ணி எடுத்துருங்க. எடுத்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடியே நீங்க வந்து இதை ட்ரான்ஸ்ஃபர் ரிக்வெஸ்ட் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அந்த மெம்பர் ஐடியில உள்ள அமௌண்ட்டை நீங்க எடுத்ததுமே வந்து இந்த அமௌண்ட் கண்டிப்பா வந்து உங்களுக்கு இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து எனக்கு வந்து பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபரே ஆகல, அப்படியே தான் இருக்குது. பாத்தீங்கன்னா இதுல வந்து பேலன்ஸ் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். எனக்கு வந்து இது வந்து ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் எனக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ரிக்வெஸ்ட் வந்து ஆக்செப்ட் ஆகல. அதை வந்து இது மூலமா நீங்க வந்து தெரிஞ்சுக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ஏதாவது வந்து கிரெடிட் ஆயிருக்கா அப்படின்னு எப்படி பாக்குறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுலயே வந்து பாத்தீங்கன்னா அதர் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் வந்து போட்டிருப்பாங்க. அது வந்து இது மூலமா நீங்க செக் பண்ணிக்கலாம். இன்ட்ரெஸ்ட் போட்ட இடத்துல வந்து இது ஜீரோவா இருக்கும். அதாவது பென்ஷன் அமௌண்ட்டுக்கு வந்து எப்பவுமே இன்ட்ரெஸ்ட் போட மாட்டாங்க. உங்களோட எம்ப்ளாயர் ஷேருக்கு மட்டும்தான் இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து கிரெடிட் ஆகும். அதை இது மூலமா நீங்க செக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மெம்பர் ஐடியில உள்ள அமௌண்ட் வந்து எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகல. இது மூலமா நீங்க தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் இந்த ஐடி வந்து ஓபன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இதுல வந்து எனக்கு 00ல காட்டும். இப்போ வந்து பாருங்க நான் வந்து இந்த 143 அப்படிங்கிற இந்த மெம்பர் ஐடியை வந்து நான் ஓபன் பண்ணியிருக்கேன். இந்த மெம்பர் ஐடியில எனக்கு பேலன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 00ல இருக்குது. இது மூலமா வந்து எனக்கு வந்து என்னோட ஓல்டு பிஎஃப் அக்கௌண்ட்ல உள்ள அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருச்சு அப்படிங்கறத வந்து நீங்க ஈஸியாவே கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் क्वेश्चन என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பென்ஷன் அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகல, எனக்கு வந்து எம்ப்ளாயர் ஷேரும் மட்டும் வந்து எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருச்சு அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. இப்போ அதோட சொல்யூஷன் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னோட டிஃபால்ட் மெம்பர் ஐடியை நான் வந்து ஓபன் பண்ணியிருக்கேன். இந்த மெம்பர் ஐடியில வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ரிக்வெஸ்ட் வந்து கொடுத்ததுல எனக்கு இந்த ரெண்டு அமௌண்ட் மட்டும்தான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. இந்த பென்ஷன் அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா 0ல இருக்கு. அப்போ வந்து இதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து கேட்கறாங்க எனக்கு வந்து பென்ஷன் அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகலாம், இதை நான் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்றது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நீங்க வந்துட்டு இந்த பென்ஷன் அமௌண்ட் வந்து கேர் பண்ணிக்காதீங்க. இந்த ரெண்டு அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருச்சு அப்படின்னாலே போதும், உங்களுக்கு இந்த பென்ஷன் அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். நீங்க வந்து ட்ரான்ஸ்ஃபர் ரிக்வெஸ்ட் கொடுத்தா நம்ம வந்து தனித்தனியா வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணல. சோ அப்படி இருக்கிறப்போ வந்து பாத்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர்ங்கிறது ஒரு காமன் தான். அதை பண்ணீங்க அப்படின்னாலே உங்க அக்கௌண்ட்ல உள்ள மொத்த அமௌண்ட் தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இந்த அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருச்சு அப்படின்னாலே உங்களுக்கு வந்து பென்ஷன் அமௌண்ட்டும் சேர்த்து தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். சோ நீங்க வந்துட்டு இந்த அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருச்சா அப்படிங்கறத மட்டும் நீங்க வந்து பாருங்க. இந்த அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருச்சு அப்படின்னாலே உங்களுக்கு பென்ஷன் அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருச்சு அப்படின்னு தான் அர்த்தம். ஆனா இதுல வந்து உங்களுக்கு வந்து இந்த அமௌண்ட்டை வந்து மென்ஷன் பண்ணி காட்ட மாட்டாங்க. இன்ட்ரெஸ்ட்லயும் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டவே மாட்டாங்க. அதாவது பென்ஷனுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது, பட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண பென்ஷன் அமௌண்ட் வந்து டிஸ்பிளே ஆகாது. அதுக்காக வந்துட்டு எனக்கு வந்து பென்ஷன் அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகல அப்படின்னு அர்த்தமாக கிடையாது. நீங்க வந்து கிளைம் பண்ணும்போது வந்து பாருங்க, அப்படியே நீங்க கிளைம் பண்ணும்போது வந்துட்டு இந்த ரெண்டு அமௌண்ட் வந்து சேர்த்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 14,400 and சம்திங் ருபீஸ் வந்து இதுல கொடுத்துருக்காங்க. அதாவது 14,400 ரூபாய் சம்திங் வரும். ஆனா எனக்கு வந்து கிரெடிட் ஆகும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா
ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மெம்பர் ஐடியில் உள்ள பென்ஷன் அமௌண்ட்டும் சேர்த்து தான் எனக்கு வந்து கிரெடிட் ஆகும் அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு. நீங்கள் அதை மட்டும் தான் வந்து கால்குலேட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து பேன் கார்டு லிங்க் பண்ணலாம் அப்படின்னா ஒரு 10% வந்து உங்களுக்கு டேக்ஸ் பிடிப்பாங்க. அதை வந்து மைனஸ் பண்ணிட்டு உங்களோட பென்ஷன் அமௌண்ட் நெக்ஸ்ட் இந்த எம்ப்ளாயர் ஷேர் இது எல்லாத்தையுமே சேர்த்து கால்குலேட் பண்ணி பாருங்க. அமௌண்ட் வந்து கரெக்டாக வந்திருக்கா அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். நெக்ஸ்ட் வந்து இந்த அமௌண்ட் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நீங்கள் கிளைம் பண்ணும்போது பென்ஷன் அமௌண்ட் வந்து கன்சல்ட் பண்ணி அதுவும் வந்து உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அதாவது உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகாமலாம் இருக்காது. இந்த பென்ஷன் அமௌண்ட் வந்துட்டு கிரெடிட் ஆகல அப்படின்னு வந்து யாருமே கேர் பண்ணிக்காதீங்க. இந்த அமௌண்ட் மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருச்சா இல்லையா அப்படிங்கிறத மட்டும் நீங்க வந்து செக் பண்ணுங்க. ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருச்சு அப்படின்னா அதோட விட்டுருங்க. கண்டிப்பா வந்து அந்த பென்ஷன் அமௌண்ட்டும் சேர்த்து தான் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். நெக்ஸ்ட் நீங்க கிளைம் பண்ணும்போது இந்த மொத்த அமௌண்ட்டும் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். இந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்க எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு மினிமம் ஒரு 15 days ஆகும். 15 daysல இருந்து எனக்குலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 18 days ஆயிருச்சு. இன்னும் ஒரு சிலர் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு வந்து 18, 19 இந்த மாதிரி டேஸ்ல தான் வந்து கிரெடிட் ஆச்சு. இந்த டைம் பீரியட்ல தான் வந்து மேக்ஸிமம் வந்து கிரெடிட் ஆகும். அதே மாதிரி தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதும் மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 நாள்ல இருந்து ஒரு 20 நாளைக்குள்ளேயே மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு இந்த மெம்பர் ஐடியில இருந்து அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுக்கு அப்புறம் நீங்க வந்து கிளைம் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து கிளைம் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படிங்கிறத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.